பிரைஸ் தி லார்ட். க்ளோரியஸ் வே வீடியோ மூலமா உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள்ல கண்ணீர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள், நம்ம யாரை ரொம்ப நம்புறோமோ அவங்க நம்மளை விட்டு கடந்து போகும்போது, நம்மளை வேணும்னு அவாய்ட் பண்ணி போகும்போது, எதுக்குடா இருக்கிறோம் இந்த உலகத்துல, செத்துடலாம் போல இருக்கு, நாமே பூமிக்கு பாரமா இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு பாரமா இருக்கணும், நம்மளால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு சிலர்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்ற பதில், எதுக்கு இருக்கிறனே தெரியல, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப விரக்தியின் உச்சத்துல போய் சொல்லுவாங்க. சங்கீதம் 118:17 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு, நான் சாவாமல் பிழைத்திருக்கும்படி அவருடைய செய்கைகளை விவரிப்பேன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நாம சாவுறது நம்மளுடைய படைச்சனுடைய நோக்கம் கிடையாது. உங்களே என்ன எதிர்ப்பு பிழைப்பூட்டி வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு செஞ்ச நன்மைகளை சொல்றதுக்காக, அதாவது அந்த கஷ்டத்துல, அந்த கண்ணீர்ல, அந்த போராட்டத்துல நம்ம தலைமையில மனுஷங்க ஏறி நடந்த போதிலும் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பலன் நம்ம கூட இருந்துச்சு இல்லையா? அந்த நன்மையை மற்றவங்கள்ட்ட சாட்சியா சொல்றதுக்காக தான் உங்களே என்னையும் பிழைப்பட வச்சிருக்கிறாரு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு பாட்டு பாடுறோம் இல்லையா? நீதிமான் எப்படி பிழைப்பான் அப்படின்னா விசுவாசத்தினால. நம்முடைய வாயிலிருந்து எப்போ விசுவாசமான வார்த்தை மட்டும் தான் வரணும். எப்பவுமே நெகட்டிவான வார்த்தை எப்பவுமே பேசாதீங்க, பாசிட்டிவா பேசுங்க. கர்த்தருடைய கரம் என் கூட இருக்கு, கர்த்தனுக்கு பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கையிடுங்க. மரணத்தை ஜெயித்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பார்த்தவங்க பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரை நோக்கி பாருங்க, கண்டிப்பா சாகணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. நம்ம கூட இருந்து, கர்த்தர் நம்ம கூட இருந்து அதிசயங்களை செஞ்ச காரியத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லும்படி கர்த்தர் உங்களை என்னை பயன்படுத்துவாராக. ஆமென். God bless you.